வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் தலைவன் தலைவி. அவங்க யார் நடித்தாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதியும் நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன். இவர் ஏற்கனவே ஹிட் மூவிஸ் கொடுத்துருக்கிறார். கடைக்குட்டி சிங்கம் குடும்பம் சார்ந்த படங்களை எடுத்திருந்தார். எதற்கும் துணிந்தவங்க நடுவில் ஒரு படம், அது சரியாக போகலை. அந்த மெரினா, அதுக்கப்புறம் விஜய் சிவகார்த்திகேயன் வச்சு படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் என்ன ஒரு அற்புதமாக பண்ணியிருக்கிறாருன்னா, கொடுத்த அந்த நடிகர் கிடைச்ச நடிகர்களும் சரி, அந்த லொக்கேஷன் கதையோட களத்துலையும் சரி, அவர் பயங்கரமாக இன்வால்மெண்ட்டாக நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம வாழ்வியலையும் நம்ம வட்டார வழக்கையும் ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையையும் முன்னிறுத்தி இந்த படத்தை எடுத்திருக்கிறான்னு தான் சொல்லணும். ஒரு சமூக அக்கறை, சமூக தாக்கம் உள்ள ஒரு மனுஷன் மட்டும்தான் இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும்னு நான் சொல்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டைவர்ஸ் அதிகமாக இருக்குது. அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயும். அதுக்கு முக்கியமான காரணங்கள் யார் யார், குடும்பத்தில் இருக்க அங்கத்தினர் என்னென்ன பண்ணணும், ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, யாரால வருது, எதற்காக வருதுன்ற விஷயத்தை கண்டறிஞ்சு அது உண்மைத்தன்மையை பிடிச்சி கரெக்டான நாடி பிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்கான மருந்தாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். அதாவது விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் ஒரு கணவன் மனைவியாக தான் இந்த படத்தில் வலம் வராங்க. ஒரு மையக்கரு, அதாவது மதுரையில் நம்ம பாண்டி கோயிலில் நடக்கிற ஒரு காது குத்து விழாவை மையப்படுத்தி அங்கே அவங்க சொந்த பந்தம் சுற்று வட்டாரங்களை ஒவ்வொருத்தராக வர வச்சு கதையை ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்ல வச்சு கதையில் காமெடி கலந்து, அது மட்டும் இல்லாமல் கதையோட கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டையில் முடிஞ்சு அப்புறம் ஹாப்பி எண்டிங்காக அதை முடிஞ்சு திருப்புனியும் அது வந்து இது நாய் வாழு, இந்த பிரச்சனையை நிமிர்த்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 வயசு கிழவன் கேள்வியும் சண்டை போட்டுக்கிறத காமிக்கிறப்போ, ஸோ காதல்ன்றது வெறும் கூடல்ல மட்டும் இல்லை, அது பெரிய சண்டையாகவும் உருவாகும். இப்போ இருக்கிற மனுஷங்க அப்படிதான் இருக்கிறாங்க, பழைய மனுஷங்களாம் அப்படிதான் இருக்கிறாங்கன்றத சொல்லியிருக்கு. முக்கியமாக இந்த கதையோட கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் ஆகி வந்தால் அவங்க ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு ஆளுங்க வந்து நல்லா தான் அரவணைப்பாங்க. ஆனால் அந்த கணவனுக்கு தங்கச்சின்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, நாத்தனார், அவங்களால தான் இந்த பிரச்சனை உருவாகும். அது எந்த மாதிரி உருவாகும், இந்த குடும்பத்து உள்ள எந்த கதை அம்சத்துலையுமே இல்லாத ஒரு ஆளால தான் உருவாகும். அது நாத்தனார் வீட்டுக்காரன், அவன் தேவையில்லாத குத்தி குத்தி கொடுப்பான். இந்த மாதிரி வந்து அது அவங்க அம்மாவுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணும், அந்த அம்மா வந்து இந்த பொண்ணை ப்ரெஷர் பண்ணும். இது மாதிரி நிறைய படங்கள் வந்தாலும் இவங்க குடும்பமா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துவாங்க. ஸோ அந்த ஹோட்டல்ல நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இவங்க குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாம ஒரு வீட்டுக்கு மணப்பெண்ணா வர ஒரு பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட, அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவோ இல்லை அவங்க அண்ணனோ அவங்க அண்ணியோ இவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் இவங்க குடும்பத்தையும் பாதிக்கும்ன்றத நல்ல அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கிறாரு. விஜய் சேதுபதியும் நம்ம நித்யா மேனனும் ஆக்டிங்கை பார்க்குறப்போ பழைய சிவாஜி கணேசனும் பத்மினியும் உண்மையாலுமே சொல்லணும், நான் சொல்றது பார்த்தா கரகாட்டக்காரங்க சொல்ற மாதிரி நினச்சிக்கங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா பாலும் பழமும் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நடிப்பு போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வந்து விஸ்காம் படிக்கிற பசங்களுக்கே இந்த படத்தை போட்டு காட்டலாம். ஒரு நடிப்புக்கான ஒரு படம்னா இந்த படம் வந்து அவ்வளோ அழகாக கேரக்டரைசேஷன் பண்ணி ஒவ்வொருத்தருமே யோகி பாபுவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் விலங்கு படத்தில் நடித்த கிச்சாவா இருக்கட்டும், நிறைய காஸ்ட் அண்ட் குரூ, நம்ம சரவணன் சார் சித்தப்பு அவர் அப்பாவா வராரு. அது இல்லாமல் இந்த சீரியலில் வர கண்ணம்மா கேரக்டரில் வர அந்த பொண்ணு, ஏகப்பட்ட பேர், அந்த அக்கா ஒருத்தங்க நடிப்பாங்க. அவங்க எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. கதையில் பாபா பாஸ்கர் வராரு. அந்த முக்கியமாக சொல்லலாம், பாபா பாஸ்கர் வந்து இந்த கதையில் ரவுடியாக வராரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் நடிக்க வச்சு இது டான்ஸ் சொல்லி கொரியோகிராஃபராக ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு பாட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதுக்கு பாபா பாஸ்கரை ரொம்ப தேங்க் பண்ணணும்னே சொல்லணும். அதுவும் இல்லாமல் சந்தோஷ் நாராயணோட மியூசிக் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் கதையை நம்ம அழகாக பயணித்து எடுத்துகிட்டு போகுது. இயக்குனர் பாண்டியராஜன் இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி சமுதாய தாக்கம் உள்ள படங்கள்லாம் எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 90s ராஜ்கிரண் சார் எடுத்திருப்பார். என் ராசாவின் மனசில், அதுக்கப்புறம் அரண்மனை கிளி, இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும். இந்த கடைக்குட்டி சிங்கம் மாதிரி தான் இருக்குதானா, அதோட ஒரு படங்கள் ஒரு மடங்கு மேலே தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி படம்
படங்கள் வந்து யங் ஜெனரேஷனுக்கு செட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா அவங்களும் லவ் பண்ணுறாங்க, அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறப்ப அவங்க வீட்டுக்கு போகிறப்ப என்னென்ன பிரச்சனைகள் அவங்க சார்ட் அவுட் பண்ண வேண்டியதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். இப்போ டைவர்ஸில் இருக்கிற கணவன் மனைவி கூட இந்த படங்களை பார்த்தாங்கன்னா நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அம்மா அப்பா இல்லை சொந்த பந்தங்கள் நம்ம தேவையில்லாமல் இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில் நம்ம மூக்க நுழைக்கிறோம், நம்ம நிற்க வேண்டிய இடம் இதுதான்றதையும் டைரக்டர் பாண்டியராஜன் ஒவ்வொரு சொந்தத்துக்கும் ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொரு நபருக்கும் நீங்கள் உங்களோட அளவுகோல் இவ்வளோதான், உங்களோட அளவுகோல் இவ்வளோதான், அவங்க அடிச்சுக்கிறாங்க கூடிக்கிறாங்க, நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்க, உங்களால் ஒரு சண்டை வரக்கூடாதுன்றத தெளிவாக ரொம்ப அழகாக நம்ம மக்களுக்கான மண்ணுக்கான படமாக இந்த தமிழ்நாட்டு டைரக்டருக்கு நம்ம பாராட்ட தெரிவிச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைரக்டருக்கு கண்டிப்பாக ஒரு அவார்டுனாச்சும் நம்ம பண்ணணும், இல்லைன்னா அது நம்ம பெரிய இதுவாகிடும். ஏன்னா மக்கள்கள் வந்து இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைவர்ஸே ஆகிடும். டைவர்ஸ் ஆனாலும் திருப்பியும் வந்து புருஷன் கூட குடும்பம் நடத்தவங்க ஏமா இந்த மாதிரினா ஏமா கோர்ட்டில் இருக்கவங்க யாரு எங்களுக்கு நீங்கள் சொல்ல யாரு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு வாழ்கிறோம், சும்மா அது ஒரு பேப்பர் தானே அப்படின்னு சொல்கிற டைலாக்லாம் வந்து கை தட்டுற மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸோட இந்த படத்தை வந்து தனியாக பார்க்கறது நல்லதில்லை. குடும்பங்களோட உங்கள் கூட எந்த சொந்த பந்தம் இருந்தாலும் கூட்டு போய் பார்த்தாலும் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி கிடைச்சது. உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் நீங்கள் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல படத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.